நம்மளோட next question, how to speak English and Hindi fluently, ma'am? More you practice, the more you can talk fluently. Okay, va? If you want, I can create a complete series on how to improvise your communication skills. Let me know in the comment section, communication skills. அப்படி என்ன கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு மேலே சீரீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் பேசுங்க. மிரருக்கு முன்னாடி ஏன் நிற்கணும்னா, நீங்கள் எந்த ஸ்டைலில் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். எப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக பேசுகிறீங்களா இல்லைன்னா பயந்து பேசுகிறீங்களா, அந்த பாடி லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியும். ஸோ மிரருக்கு முன்னாடி நீங்கள் நின்று பேசினா தட் வில் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். அண்ட் த செகண்ட் திங் ஐ டிட் இஸ் ரெக்கார்டிங் மை செல்ஃப். ஸோ நானாயிட்டு ஒரு ஏதாவது ஆர்டிக்கல் இல்லை எதாவது படிச்சுட்டு இல்லைன்னா என் டேயை பற்றியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவேன்னா, ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம எப்போ ரெக்கார்டிங் திரும்ப கேட்போமோ அப்போது we will feel okay, இது இந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணும் போது திரும்ப அதை யோசிச்சுட்டு திரும்ப நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணி யூ வில் ப்ராக்டிஸ் ஸோ மச் ஸோ தட் நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். இட் வில் ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். அதான் இப்போ வந்து ChatGPT இருக்குது, விச் இஸ் அ மேஜர் ஹெல்ப் ஃபார் யூ. இஃப் யூ டைப் எனி திங் கிராமர் மிஸ்டேக்காகவே நீங்கள் டைப் பண்ணி போட்டாலும் அது ரீகரெக்ட் பண்ணி சொல்லி தரும் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் சேட் பண்ணிட்டே இருங்க ChatGPT கிட்ட, and you will learn definitely. So see you on next video. Bye.